இந்த உலகத்தில் நித்திய ஜீவனை அடையணும்னா உபத்திரவங்கள் உண்டு. இயேசு சொன்னார், உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவங்கள் உண்டு. இல்லைன்னு எங்கே சொன்னார்? இப்போ இல்லை என்று சொல்லிட்டு பேசுகிற ஆட்கள் உண்டு. உபத்திரவம் ஒன்றும் வராமல் நீ இருக்கேன்னா நீ ஆண்டவருடைய ஆளுன்னு சொல்ல முடியாது, நீ உண்மையான ஆளுன்னு சொல்ல முடியாது. நீ உண்மையாக பின்பற்றி உண்மையாக பரிசுத்தமாக வாழ்வ, உனக்கு தான் பிரச்சனை வரும். நீங்கள் சில துறைகளில் பாருங்கள், உண்மையாக நடக்கிற போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை எடுத்து பாருங்கள், இல்லைன்னா வேறு டிபார்ட்மெண்ட்டை எடுத்து பாருங்கள், உண்மையாக செயல்படுகிற ஆட்களுக்கெல்லாம் பிரச்சனை தான். அல்லேலூயா. லஞ்சம் வாங்காதவர்களுக்கு பிரச்சனை, உள்ள இருக்கைகளே பிரச்சனை கொடுத்து எப்படியாவது கெட்டுக்கதைகளை சில இதில் நான் படிக்கிறோம் பார்க்குறோம். அப்போ உண்மையாக யார் செயல்படுவாங்களோ அவங்களுக்கு பிரச்சனை உண்டு. நீங்கள் 10 பேர் இருக்க இடத்துல நீங்கள் அவங்க செய்கிற கிரிகளை செய்யாமல் நீங்கள் உண்மையாக நேர்மையாக வாழும்போது சிலர் மதித்து நடப்பாங்க, சிலர் நினச்சிவாங்க உங்களையும் அதில் மாற்றணும்னு தான் நினைப்பாங்க, இல்லைன்னா உங்களை ஒதுக்குவாங்க, இல்லைன்னா உங்களை குறித்து இல்லாத பொய்யான வார்த்தையை பரப்புவாங்க. அதான் இயேசு சொன்னார், என் நாமத்தினால உங்களை பகைத்து பொல்லாதவர்கள் என்று சொல்லி உங்களுக்கு இல்லாத கதைகளை கட்டிவிட்டால் சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், பரலோகத்தில் உங்களுக்கு மிகுந்த பலன் உண்டு. அல்லேலூயா.